சிவாய நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஹாப்பி மார்னிங் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று போடப்பட்ட பதிவுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. எனக்கு ஆதரவு கொடுத்த அத்துணை மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், ஆசிரியர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து அவமானம் இல்லாமல் வெகுமானம் இல்லை. இது எதை பற்றி அப்படின்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், விளையாட்டு வீரர், உண்மையான நடந்த ஒரு சம்பவம். ஒரு நீச்சல் வீரரை பற்றிய ஒரு கதை. 120 கோடி இருக்க நம்ம இந்தியாவில் நம்ம ஒரு கோல்டு மெடல் எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படுறோம். அதே ஒரு சின்ன கிராமம் தான், பால்டிமோர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்துலேருந்து மைக்கேல் பெல்ப்ஸ் அப்படின்னு ஒரு நீச்சல் வீரர் 25 கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கார். அது எப்படி சாத்தியமானுச்சு, அதை பற்றிய ஒரு தொகுப்பு தான் இது. 1992ஆம் வருடம் பீஜிங்கில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் நீச்சல் போட்டி பிரிவில் வந்து இவான் குரோக்கர் அப்படிங்கிற ஒரு நீச்சல் வீரரும் அந்த போட்டியில் கலந்துக்கிறாரு. அதே போட்டியில் தான் மைக்கேல் பெல்ப்ஸ் கலந்துக்கிறார். அந்த போட்டியில் வந்து இவான் குரோக்கர் வின் பண்ணிட்டார், மைக்கேல் பெல்ப்ஸ் தோத்துட்டார். மைக்கேல் பெல்ப்ஸ் உடனே இவான் குரோக்கர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் 100 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் இவ்வளோ சீக்கிரம் இந்த எல்லைக்கோட்டை நீங்கள் எப்படி கடந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவான் குரோக்கர் வந்து சரியான பதில் சொல்லாமல் இன்சல்ட் பண்ணுறாரு. மைக்கேல் பெல்ப்ஸ் பரவாயில்ல, அந்த மெடலோட இவான் குரோக்கரை ஒரு ஃபோட்டோ எடுத்து தன்னுடைய படுக்கை அறையில் அதை மாட்டி வச்சுறாரு. ஸோ தினமும் அவரோட உடற்பயிற்சி வந்து 3 மணி நேரம் செய்யக்கூடியவர். அவர் தினமும் அந்த இவான் குரோக்கர் படத்தை பார்க்கும்போது அவருக்கு சும்மா இருக்க முடியல. தன்னோட உடற்பயிற்சி நேரத்தை வந்து அதிகப்படுத்துகிறார், ஒரு 6 மணி நேரமாக அதிகப்படுத்துகிறார். ஸோ அடுத்த ஒலிம்பிக் போட்டி எப்போனா ஒரு 4 வருஷம் கழிச்சு. ஒலிம்பிக் போட்டி எப்படின்னா எவ்ரி 4 இயர்ஸ், ஒரு 4 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ஒலிம்பிக் போட்டி நடைபெறும். ஸோ அடுத்த ஒலிம்பிக் போட்டிக்கு தன்னை தயார்படுத்துகிறாரு, மிக கடுமையாக உழைச்சி. அடுத்த ஒலிம்பிக் போட்டியும் வந்துருச்சு. அவர் ஒலிம்பிக் போட்டிக்கு தயாராகி கிளம்பி போகும்போது தன்னுடைய தாயார்கிட்ட மைக்கேல் பெல்ப்ஸ் சொல்கிறாரு, அந்த இவான் குரோக்கரை வந்து நான் 8 போட்டியில் சந்திக்கிறேன். 8 போட்டியில் நான் வந்து ஒரு போட்டியில் நினச்சும் கோல்டு மெடல் வாங்கி இந்த இவான் குரோக்கரை தோக்கடிக்கணும் அப்படின்னு தன்னோட தாய்க்கு சபதம் பண்ணி கொடுத்துட்டு போகிறாரு. நான் வெற்றி பெற்று தான் நம்ம மண்ணை மிதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஒலிம்பிக் போட்டி தொடங்குது. ஒலிம்பிக் போட்டியில் 8 போட்டியிலையும் இவான் குரோக்கரை மைக்கேல் பெல்ப்ஸ் வின் பண்ணிட்டார். வின் பண்ணி கோல்டு மெடல் வாங்குறாரு. இந்த ஒரு சாதனையை வந்து எப்படி அவரால் செய்ய முடிஞ்சிச்சு? அவர் எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டார் ஒலிம்பிக் போட்டியில், அதே ஒலிம்பிக் போட்டியில் அதே இவான் குரோக்கரோட வின் பண்ணி தன்னுடைய வெற்றியை உறுதிப்படுத்துகிறார். ஸோ நம்மளை யாரும் அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா நம்ம கோவப்பட்டு பதிலுக்கு செய்யாமல், எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டோமோ அதே இடத்துல, அதே மனிதரிடத்தில் நம்மளோட வெற்றியை உறுதிப்படுத்தும். இந்த கதை மூலயமா இதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது உண்மையாக நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஸோ அவமானம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நடந்திருக்கும், நடக்கலாம். நம்ம கொஞ்சம் பொறுமையாக அதை கையாண்டு அந்த மனிதருக்கு முன்னாடி அந்த இடத்துல நம்ம வெற்றியை பதிவு செய்யணும். தேங்க்யூ டு ஆல்.